ஸோ அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு Shankar அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன இஷ்யூ பார்க்க போகிறோம், வாட் இஸ் த நியூஸ் டுடே வி ஆர் கோயிங் டு கவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக லாஸ்ட் 1 வீக் ஒரு 10 டேஸே பார்த்தீங்கன்னா இந்தியாவை வாட்டி வதைத்து கொண்டு இருக்கக்கூடிய எல்பிஜி பெட்ரோல் கேஸ் இஷ்யூ. ஓகேங்களா? ஸோ எங்கேருந்து எதனால ஏன் இந்த இஷ்யூ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இஸ் த வார் இஷ்யூ பிட்வீன் த ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல் பிளஸ் யூஎஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வார், இந்த ஈரான் வர்சஸ் இஸ்ரேல், ஓகேங்களா, இந்த கல்ஃப் ஆஃப் வார், இந்த வார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விச் இஸ் டேட் பேக் டு த ஒரு 1500 ஆண்டுகளை, ஓகேங்களா, விச் இஸ் இஸ்லாம் மதம் தோற்றுவித்த காலத்திலேருந்து அவங்களுக்கு இடையில, ஓகேங்களா, சந்தர்ப்பத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இடையில இருக்கக்கூடிய வார் அப்படிங்கிறது இட்ஸ் டேட் பேக் டு த ஒரு 1000 ஆண்டுகளை நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வார். ஓகேங்களா? பட் கம்மிங் டு ஹியர், ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன இஷ்யூ கரண்டா, வாட் இஸ் இஷ்யூ விச் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்லி இந்த வாருக்கான மெயின் ரோல், ஓகேங்களா, ஸோ எதனால ஏன் இந்த வார் அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் டியூ டு த ஈரான் which is developing the nuclear weapon அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் சந்தேகப்பட்ட காரணத்தினால, ஓகேங்களா, அவங்க நியூக்ளியர் வெப்பன் டெவலப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு the US has been warning them from the previous time itself. முன்னாடி தான் வார்ன் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. பட் ஈரான் நியூக்ளியர் வெப்பன் வார வந்து நியூக்ளியர் வெப்பன் வந்து டெவலப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு the US has been doubting and then they launching the war against the Iran. Okay, they are against the democratic, அந்த நாட்டில் வந்து ஜனநாயகத்துக்கு எதிரான ஆட்சி அப்படிங்கிற நடந்துட்டு இருக்குது. ஸோ ஓகேங்களா, ஸோ அதனால வந்து நாங்கள் ஈரான்ல ஜனநாயக ரீதியான ஆட்சி அப்படிங்கிற நிலைநாட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த US is waging the war against the Iran in the company of the Israel. ஓகேங்களா, ஸோ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆரம்ப காரணம், இப்ப லேட்டஸ்டா நடந்துட்டு இந்த பிரச்சனைக்கான ஆரம்ப காரணம் அப்படிங்கிறது எங்கிருந்து வரும் பார்த்தீங்கன்னா, which is date back to the பராக் ஒபாமாவுடைய ரூலிங். ஓகே, ஸோ டியூரிங் த பராக் ஒபாமாவுடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா, they have signed the agreement. ஓகே, ஸோ யூஎஸ், யூரோப்பியன் கண்ட்ரீஸ் பிளஸ் ஈரான், இவங்க 3 பேர் சேர்ந்து என்ன அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க, they signed the agreement called JCPOA, ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் அக்ரிமெண்ட் சொல்லிட்டு they have signed an agreement. ஓகே, ஸோ அக்கார்டிங் டு த அக்ரிமெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் வெப்பன் அப்படிங்கிறது ஈரான் டெவலப் பண்ணக்கூடாது அப்படின்னும், அந்த அவங்க எனர்ஜிக்காக பார்த்தீங்கன்னா we are providing them the nuclear materials அப்படிங்கிற மாதிரி அந்த அக்ரிமெண்டோடைய அப்ஸ்ட்ராக்ட். ஓகேங்களா, பட் வாட் இஸ் த US has been doubting, okay, so particularly after the fall of the that is a changing in regime in the US. Okay, so US ல பராக் ஒபாமா ஆட்சிக்கு பிறகு ட்ரம்ப் ஆட்சிக்கு வர்றாரு. ஓகே, so சர்ச்சைக்கு பேர்பான the ட்ரம்ப். ஓகே, so he is coming to the ruling. Okay, so அவர் ஆட்சிக்கு வந்த பின்பு, okay, so what is happening அப்படினா, he is doubting them, he is declaring the statement that Iran is developing the nuclear weapon. So hereafter we are signing off from the JCPOA agreement அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய first term period 2016 to 20 பாத்தீங்கன்னா they're coming out of the agreement. ஓகேங்களா, and then 2020 the regime has been changing. Okay, so again democratic party ruling வராங்க, that is a Joe Biden president அவர் for the US. ஓகேங்களா, so that for the past 4 years அப்படிங்கிற பாத்தீங்கன்னா அந்த இடத்துல not much problem between the US and Iran, அவ்வளவு ஒன்றும் பெரிய பிரச்சனைகளை போகல. Okay, just between the small problem, சின்ன சின்ன பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா போயிட்டு இருந்தது. பட் again திரும்பவும் ட்ரம்ப், the second term of the Trump has been starting. So again in the 2024 Trump's second term has been started up. Okay, so there the problem again escalates. திரும்பவும் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆரம்பிக்குது மேலோங்க. ஓகே, that is between the இஸ்ரேல் and then ஈரான். இப்போ இஸ்ரேலுக்கு துணை, ஓகேங்களா, ஸோ எப்பவுமே இஸ்ரேலுக்கு துணையா யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா from the ancient times. ஓகேங்களா, வரலாற்று காலத்திலிருந்தே. ஓகேங்களா, ஸோ that is இஸ்ரேல்ஸ் பெஸ்ட் கம்பெனியன் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா that is the US. ஓகேங்களா, ஸோ that is starting from the Gulf War. ஓகே, ஸோ ஆரம்பத்தில் ஏற்கனவே நடந்த Gulf War டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து that is in the 1973 ஏற்கனவே பார்த்தீங்கன்னா there is an Arab War. ஓகே, ஸோ பட் இந்த இஸ்ரேல் and then Gulf countries நடந்த வார்லையும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் இஸ் சப்போர்ட்டட் பை த US. ஓகே, ஸோ எப்பவுமே இஸ்ரேலுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா US முன்னாடி வருவாங்க. ஸோ ஹியர் டு there is an issue between the இஸ்ரேல் and the ஈரான். ஓகே, ஸோ யார் பிரச்சனைக்கு முன்னாடி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா obviously the US is supporting the இஸ்ரேல். ஓகே, ஸோ முன்னாடி வராங்க. The France has been set up. ஓகேங்களா, that is a இஸ்ரேல் plus US வெர்சஸ் ஈரான் அப்படிங்கிற ஒரு ஃப்ராண்ட். ஓகேங்களா, ஃபீல்டு ரெடி ஆயிடுச்சு, களம் ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா, the first massive attack is done by the Israel and the US. ஓகேங்களா, so that is by killing the senior leader, ஓகேங்களா, of the Iran Khamenei. ஓகேங்களா, ஸோ அவரை கொண்டுட்டாங்க. ஓகேங்களா, ஆப்வியஸ்லி ஈரான் has been retaliated. ஓகேங்களா, பட் how they has been retaliated அப்படின்னு பார்த்தா they are retaliated by attacking the all the US army bases in the entire Gulf region. Okay, starting from the Iraq, Saudi Arabia, Qatar, UAE, Oman, பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கல்ஃப் நாடுகளும் இருக்கக்கூடிய US உடைய ஆர்மி பேஸ் அட்டாக் பண்றாங்க, பிளஸ் இஸ்ரேலே சேர்த்து அட்டாக் பண்றாங்க. அண்ட் தென் தேர் கேம்ஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் காசிங் த டைரக்ட் ப்ராப்ளம் டு த இந்தியா. இந்தியாவுக்கு எப்போ பிரச்சனை வருது, when the problem has been start to the India அப்படின்னு பார்த்தீங்கன்னா when they start closing the Strait of Hormuz. ஹார்முஸ் நீரிணை அப்படின்னு சொல்லுவாங்க, அது நீர் சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்போ க்ளோஸ் பண்ணாங்களோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா the problem has been started to the India. ஓகேங்களா, ஸோ இந்தியாவுக்கு டைரக்டா, பிகாஸ் இந்தியா அப்படிங்கிறது இட்ஸ் டைரக்ட்லி அண்ட் எனர்ஜி இம்போர்ட் கண்ட்ரி. ஓகே, ஸோ ஆற்றல் சார்ந்தது பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோல், டீசல், என்டையர்லி க்ரூட் ஆயில்ஸ், natural gases இதெல்லாமே பார்த்தீங்கன்னா we are importing, still we are not a export oriented country or self sufficient country, because
more than 80% of the எனர்ஜி அண்ட் ஆயில் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா we are importing. ஓகே சார், நம்ம வந்து இறக்குமதி சார்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப பர்டிகுலர்லி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை க்ளோஸ் பண்ணுறப்போ வாட் இஸ் த இஷ்யூ தேர் இஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் தட் இஸ் த கல்ஃப் கண்ட்ரீஸ் they are controlling the more than 40% of the oil trading. ஓகேங்களா, மோர் தென் 80% ஆஃப் த ஆயில் ரிசர்வ் பிளஸ் 40% ஆஃப் த ஆயில் ட்ரேடிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திஸ் கல்ஃப் கண்ட்ரிஸ் ஆர் கண்ட்ரோலிங். ஓகேங்களா, அந்த கல்ஃப் கண்ட்ரிஸுடைய மெயின் டிராவலிங் பாத் எது வழியா வேர் தேர் கேரிங் திஸ் பாத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் கேரிங் இட் டு த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ். ஹார்மஸ் நீரிணை மூலியமாக தான் கேரி பண்ணிட்டு வராங்க. ஓகேங்களா, ஸோ நவ் தீஸ் கண்ட்ரிஸ் இவங்களுடைய ட்ரேட் அப்படிங்கிறது பர்டிகுலர்லி ஈரான் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பிரச்சனை, த ப்ராப்ளம் இஸ் ஃபார் மீ, ஸோ ஐம் கோயிங் டு க்ளோஸ் த ஸ்ட்ரெயிட் ஆஃப் த ஹார்மஸ், ஐ எம் நாட் கோயிங் டு அலோவ் எனி ஆஃப் த ஷிப்ஸ் அவுட் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ க்ளோஸ் பண்ணுறது மீன்ஸ் விச் மீன்ஸ் தேர் அட்டாக்கிங் ஸ்டார்ட் அட்டாக்கிங் எனி ஆஃப் த ஷிப்ஸ். ஓகேங்களா, ஸோ வென் எவர் த ஷிப்ஸ் ஸ்டார்ட் ட்ராவலிங் த்ரூ த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் தே ஸ்டார்ட் அட்டாக்கிங். ஓகே, ஸோ அதுக்கு பயந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா ஆல் த கண்ட்ரிஸ் ஸ்டாப்பிங் த ஷிப்ஸ் இந்த சீஸ் இட்செல்ஃப். ஓகே, ஸோ கடலே நிப்பாட்டிட்டாங்க. ஸோ இதனால என்ன பார்த்தீங்கன்னா என்டையர்லி த சப்ளை ஹாஸ் பின் டிஸ்டர்ப்ஸ். ஓகேங்களா, ஸோ என்டையர் சப்ளை ஹாஸ் பின் டிஸ்டர்ப்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இட் இஸ் காசிங் த இன்க்ரீஸ் இன் demand is the not increasing in demand. Okay, so it is just increasing of the shortages. Okay, so பற்றாக்குறை அப்படிங்கிறது அதிகப்படுத்துது. இப்போ பற்றாக்குறை அதிகப்படுது அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கலி இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த populated country, not one of the, it is even the number one populated country. ஓகேங்களா, ஸோ ஆப்வியஸ்லி we are all entirely depending upon the households. நம்ம வீடு, நம்ம இந்திய வீடுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா entirely they are depending upon the gas stoves. ஓகேங்களா, அந்த இந்தியன் டிராவலிங் மோட் which is entirely depending upon the diesel and petrol அப்படிங்கிறப்ப whenever there is a supply shortage it will directly impact the Indian economy. இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறது பாதிக்கப்படுது. ஓகேங்களா, ஸோ now coming to the point of view, இப்போ ரீசென்ட்லி இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ், அப்போ அதுலேருந்து வாட் இஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, எக்ஸாமில் எந்த மாதிரியான கேள்விகள் கேட்கலாம், பர்டிகுலர்லி இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் SSC, IB examinations and railway examinations பொறுத்த வரைக்கும் what are the point of view of the questions they will be asked. Okay, not only in the these examinations but all other examinations எல்லா தேர்வுகளையுமே இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்ல இருந்து கேள்விகள் கேட்கப்படலாம் அப்படின்னா some of the points are there. ஓகேங்களா, ஸோ வாட் ஆர் தோஸ் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் வாட் இஸ் ஸ்ட்ரெயிட். ஸ்ட்ரெயிட் அப்படின்னா என்ன, ஆல்ரெடி டோல் இருந்து தமிழ். ஓகேங்களா, சார் இஸ் நீர் சந்தி அல்லது நீர் இணை. ஓகே சார், நீர் அணி, that name itself denoting that it's an நீர் இணை அப்படின்னா joining the water bodies. So which means அப்ப இங்க என்னென்ன water bodies it joining அப்படின்னு பார்த்தீங்கன்னா it joining the Persian Gulf and then Gulf of Oman. ஓகே, ஸோ பர்ஷியன் கல்ஃபையும் கல்ஃப் ஆஃப் ஓமன் அப்படிங்கிற இந்த ரெண்டு பகுதிகளை ஜாயின் பண்ணக்கூடியதான் இந்த ஸ்ட்ரெயிட். ஓகேங்களா, தட் இஸ் ஹார்மஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு இன்னும் ஒரு க்ளோஸான எக்ஸாம்பிள் வேணும், எனக்கு இந்த மேப் வந்து புரியல, அப்போ எனக்கு இன்னும் ஸ்ட்ரெயிட்டான ஒரு இன்னும் ஒரு க்ளோஸான எக்ஸாம்பிள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can take the our own strait in the தமிழ்நாடு, தட் இஸ் பால்க் ஸ்ட்ரெயிட், பால்க் நீரிணை. ஓகேங்களா, ஸோ தட் இஸ் கனெக்டிங் த that is joining the Indian Ocean with the Bay of Bengal at the ராமேஸ்வரம் பகுதியில் பார்த்தீங்கன்னா we can see the தனுஷ்கோடி பீச்சஸ்ல பார்த்தீங்கன்னா we can see that there is a narrow water point. ஓகே, ஸோ ஸ்ட்ரெயிட் உடைய டெஃபினேஷனே பார்த்தீங்கன்னா a narrow water body which is connecting the two large water bodies. அப்போ பால்க் ஸ்ட்ரெயிட் which is at the தனுஷ்கோடி பீச்சில் என்ன பார்த்தீங்கன்னா that பால்க் ஸ்ட்ரெயிட் is connecting the Bay of Bengal from the north and then Indian Ocean from the south. அந்த ரெண்டு வாட்டர் பாடிஸை கனெக்ட் பண்ணுது, that is called as a strait. So here it's connecting the Persian Gulf and then Gulf of Oman. Okay, இந்த ரெண்டு வாட்டர் பாடிஸை வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ். ஓகேங்களா, ஸோ நோ கமிங் டு த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்ல ஓகேங்களா, ஸோ வாட் ஆர் த countries which are bordering the Strait of Hormuz. Okay, because that is the question point of view. Okay, so எந்தெந்த countries which are bordering the Strait of Hormuz, அப்போ Persian Gulf எந்தெந்த countries இருக்காங்க, so what is the impacts. Okay, so questions maybe how they will given அப்படின்னு பார்த்தீங்கன்னா they will given the number of the options, choose the odd one out of the Strait of Hormuz அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு they will ask about the Kuwait, Bahrain, Dubai and then பார்த்தீங்கன்னா Yemen or Oman அந்த மாதிரி பாயிண்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. Okay, so now we are going to see about Persian Gulf எந்தெந்த countries border பண்றாங்க and then பார்த்தீங்கன்னா which are the countries are bordering the Strait of Hormuz. ஓகேங்களா, so first the Strait of Hormuz. It is bordered by the three countries. மூன்று நாடுகள் பார்த்தீங்கன்னா இங்க border பண்றாங்க. So who are those three border countries? So the countries are the first and foremost the close பண்ண உரிமை இருந்த ஈரான், second country is the UAE and then third country is the Oman. They are the countries which are bordering the
Strait of Hormuz. Now coming to the Persian Gulf. இப்போ Persian Gulf யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா who are the bordering countries. So Persian Gulf பொறுத்த வரைக்கும் again the Iran and then the neighboring country Iraq and then coming towards the south Kuwait and then coming the largest country in the Gulf area, that is the Gulf Peninsula, that is the Saudi Arabia, and then the smaller countries like Bahrain, again Qatar, and then UAE, and then Oman too, because Oman on the border it's extending towards the UAE too. Okay, so these are the countries which are bordering the Persian Gulf. So questions may be asked, they may be asked like which are the countries are bordering the Persian Gulf, or which are the countries are bordering the Strait of Hormuz. And the second thing is the Strait of Hormuz. Adu endha areas connect pannadhu அப்படிங்கிற மாதிரி questions கேட்கலாம். So the Strait of Hormuz is connecting the Gulf of Oman and then Persian Gulf. Second thing is the Strait of Hormuz border countries. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Iran, UAE, and then Oman. And then coming to the Persian Gulf, which are the countries are bordering the Persian Gulf அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is Iran, Iraq, Kuwait, Saudi Arabia, Bahrain, Qatar, UAE, and then Oman. So these are the countries which are bordering the Persian Gulf. Okay, so we are going to see the next updates. So the update or continuation அப்படிங்கிறது we are going to see from the next video. Okay, so do follow our videos for the regular updates. Okay, and then do comment us in the sections. Okay, and then do comment us what are the videos you need. Okay, so உங்களுக்கு தேவைப்படக்கூடிய videos ஏதாவது இருந்து அப்படினா வந்து பாத்தீங்கன்னா you can like, share, and then comment in our videos. Okay, so thank you to all.